அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நரசிம்மன் திருவடிகளே சரணம். சிவத்தே விஷ்ணு சித்தாரியம் மனோநந்தன ஏதுவையே நந்தநந்தன சுந்தரை கோதாய நித்தியம் மங்கலம். தென்னாடுடைய சிவனை போற்றி என் நாட்டிற்கும் விரைவாக போற்றி. நாளை மறுநாள் மற்றும் அதற்கு அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை 2 நாள் வகுப்பு தென்காசி குற்றாலத்தில். முதல் நாள் உளவியல் சார்ந்த விஷயங்கள், 2ஆவது நாள் பண வரவு கலை. பணத்தை நம்ம நோக்கி வருவதற்கான ஒரு கலை. எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள், புது விஷயங்களை சேர்த்து சொல்லலான் இருக்கேன். விருப்பப்படுபவர்கள், ஏற்கனவே ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சது. சப்போஸ் யாராவது நான் மிஸ் பண்ணிட்டேன், நான் இந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா 9840394600 98 403 94 600 இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு நீங்கள் சரியாக வழிநடத்தப்படுவீர்கள். திருப்பி உங்களை யாரோ அடிக்கிறாங்க, திருப்பி அடிப்பதை விட உங்களை அடிக்கவே முடியாது என்கின்ற ஒரு நிலைக்கு உங்களை உயர்த்தி கொள்ளுங்கள். ஏன்னா பதிலடி கொடுப்பதில் நம்முடைய வாழ்க்கைக்கான பர்பஸ், பலமாக இருப்பது தான் நம்ம வாழ்க்கைக்கான பர்பஸு. அப்போ அது ஞானத்தின் வழி கொண்டு தான் அந்த பலமாக நம்ம மாற முடியும். பிறகு உங்களை எதிர்ப்பவர்கள் தானாகவே உங்களுடைய வழியில் இருக்க மாட்டாங்க, ஒதுங்கி போயிடுவாங்க. இதுதான் உண்மை. நான் இந்த விஷயம் ஒரு கதையோடு சொல்ல போகிறேன். பட் ஆனால் ஒரு உண்மை சம்பவம் என்னென்னா, என்னை ஒரு 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 மனிதர் ரொம்ப ராங் சைடில் ரப் பண்ணார். அதாவது ரப் பண்ணியிருக்கக்கூடாது. அவர்கிட்ட நான் நேர்மையாக இருந்தேன், ரொம்ப ரொம்ப நேர்மையாக இருந்தேன். உச்சக்கட்ட நேர்மையோடு அவரோட பிஹேவ் பண்ணேன். பிஸ்னஸ்லாம் ஒழுங்காக பண்ணேன். ஆனால் எப்படி என்ன சொல்கிறது, தாய் தன் பிள்ளைக்கு பால் கொடுக்கும்போது அந்த பிள்ளை பாலை கொடுக்கலாம், அந்த மார்பே அறுக்கிற வேலையை எந்த குழந்தையும் பண்ணார். அந்த வேலையை அந்த நபர் பண்ணார். எனக்கு ரொம்ப ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்தது. ஆனால் ஒரு டைமில் என்னென்னா, நான் உதாரணத்துக்கு நான் ஒரு இடத்துல இருக்கேன். அந்த இடத்துல அவரும் இருக்கார். அந்த ஊரில் 1,00,000 பேர் இருக்காங்கன்னா, 1,00,000 பேரில் நான் சொன்ன நம்பருக்கு ஒரு 10,000 பேர் தெரியும்னா, 10,000 பேரும் ஃப்ராடு, 420, சீட்டிங்கு அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. முதல்ல நான் இந்த அவர் கூட பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த விஷயத்தை நான் பெருசாக எடுத்துக்கல. ரொம்ப கெட்ட வார்த்தைலாம் சொல்லி அசிங்கமாக திட்டிருக்காங்க நிறைய பேர். நான் சீரியஸாக எடுத்துக்கல. பட் ஓவர் த டைம் நான் ஏமாற்றப்பட்ட பிறகு, நான் நயவஞ்சகத்தோடு என்னை அவர் நடத்திய பிறகு, கிட்டத்தட்ட ஒரு புதைகுழியில் தள்ளிட்டாங்கன்னு தான் சொல்லணும். தள்ளிய பிறகு நான் ரொம்ப சங்கடப்பட்டேன். இது ஒரு உச்சக்கட்ட ஒரு ஒரு கழுத்தறுப்பு. அப்போது அவருக்கு பாடம் புகட்டணும் அப்படின்னு நினச்சி முதல்ல ஒரு நான் என்ன பண்ணேன்னா, அதுக்கு சில திட்டங்கள்லாம் திட்டினேன். அப்புறம் நான் அப்புறம் அவருக்கும் எனக்கு வேறுபாடு இல்லாமல் போயிடும். நாம் மனிதன், அவர் என்ன சொல்கிறது, மலம் தின்னும் பண்ணி அப்படின்ற ரேஞ்சுக்கு அவரை வச்சுருந்தேன் நான். இன்ஃபேக்ட் அந்த நபர் எனக்கு துரோகம் செய்த அந்த நபருக்கு தெரியாது. அவரால் பலன் பெற்ற அத்தனை பேரும் அவருக்கு எதிரானவர்கள். 1. 2வது, அத்தனை பேரும் அவர்கிட்ட பிஸ்னஸ் பண்ண விருப்பப்படல. அவரால் லட்சக்கணக்கான ரூபாய் வந்திருக்கலாம், ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய் கூட சம்பாதிச்சிருக்கலாம். ஆனால் திரும்பவும் அவர்கிட்ட யாரும் பிஸ்னஸ் பண்ண விரும்பலை. அப்போ நான் யோசித்து பார்த்தேன், இது எதுக்கு ஊரை, அதாவது ஒரு 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 கோட்டையை சுற்றி அகழி இருக்குது, 4 பக்கமும் பள்ளம் இருக்குது, நாம் எதுக்கு புதுசாக பள்ளம் நோண்டிக்கிட்டு. அதுபோல் ஊரில் இருக்க அத்தனை பயிலும் வரைஞ்சி கொட்டேன், திட்டி தீக்கிறாங்க. நான் திருவட்டூரில் ஒரு டாக்டரை பார்க்க போகிறேன். டாக்டரை பேச்சு வருது, ஏதோ ஒரு பேச்சு வருது. உடனே அவனா, ஐயோ அவன் ஃப்ராடு, என்கிட்டே வந்தான், நான் அவனை பிடிக்கல அப்படின்றார். அவன் விமானத்தில் ஒருத்தரை பார்க்குறேன், ஐயோ அவன் பெரிய ஃப்ராடு, ஐயோ அவன் இருக்கிற இடத்த பெனாயில் ஊற்றி கழுவணும் அப்படின்றார். அப்போது ஒவ்வொரு டைம் நம்ம ஒருத்தரை எதிர்க்கணும், ஒருத்தரை அழிக்கணும், ஒழிக்கணும், அடிக்கணும், இதெல்லாம் தேவையில்லை. அவன் நம்மளை ஏமாற்றிய பிறகு, அந்த மனிதன் நம்மளை ஏமாற்றிய பிறகு நான் சிந்தித்த வழி இதுதான். நம்ம ஏமாற்றிட்டான், காரணம் என்ன? நாம் வெகுளியாக இருந்தது, அப்பாவியாக இருந்தது, நமக்கு நம்பணும், தவறான ஆளை நம்பினதுக்காக நம்மளுக்கு கடவுள் கொடுத்த மிகப்பெரிய பரிசு.
அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் மனசில் ஏற்றுக்கிட்டேன். அதன் விளைவு நம்ம அந்த பிரச்சனையை விட்டு பயந்துலாம் போகலாம். தண்டனை கொடுக்கலாம், அது என்ன வேணால் பண்ணலாம். ஆனால் அது வந்து ஒரு நல்ல வழியாக இருக்காது. நம்முடைய உயரம் நம்ம தான் தொடுற இடத்துல தான் இருக்கிறதால தொட்டு பிடிச்சி ஆடுறாங்க. தொட முடியாத உயரத்துக்கு போகணும். அப்போது அடுத்த முறை அந்த துரோகத்தை யாருக்கும் நினைத்து கூட கனவில் கூட நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு நாம் பலமாக இருக்கணும்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஒதுங்கி போயிடுவாங்க. அதுதான் உண்மை. இப்போ நாம் வந்து இந்த பாதைக்கு நான் போனதுக்கு காரணம் வந்து அது ஆன்மீகம் தான் நான் சொல்லுவேன். ஆன்மீகம்னா எல்லோரும் நினச்சிருக்காங்க கோயிலுக்கு போகிறது நினச்சிருக்காங்க. இந்த ஆன்மை பலத்தை நல்ல ஆன்மாவுக்கு நல்ல பலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் நான் ஆன்மீகம் செய்து கொண்டிருக்கின்றது. அந்த ஆன்ம பலம் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆனதுனால, ஆனால் ஆன்மா பலம் ஆனதுனால இதை நான் வேறு மாதிரி இதை வந்து வேறு தளத்துக்கு நான் கொண்டு போயிட்டேன். வேறு தளத்தை கம்ப்ளீட்டாக, அதாவது நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, நல்லவர்கள்லாம் ஒன்று சேர்றாங்க, கெட்டவர்கள்லாம் ஒன்று சேர்றாங்க, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். அப்போது இதை வந்து நான் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அது மட்டும் தான் நீங்களும் ஹேண்டில் பண்ணணும். போயிட்டு நாய் குறைக்குது நீங்களும் குறைச்சிட்ருக்கூடாது. நம்ம என்ன சொல்கிறது, சிங்கமாக இருந்தால் கூட செயலாற்றினா தான் வந்து அது எழுச்சி நடந்தால் தான் அதுக்கு சாப்பாடு. இல்லைன்னா அது வந்து செயல் ஆற்றலை, அந்த செயலை அதை ஆற்றவில்லை என்றால் காலம் ஃபுல்லாக அது பட்டியோடு தான் படுத்து கிடக்கணும். உட்காந்த இடத்துலையே இருக்க வேண்டியதான், போய் சேர வேண்டியதான். அப்போ அந்த செயல் என்பது வந்து ஆக்கப்பூர்வமான செயலாக்கணும். நீ பாட்டு பண்ணிகிட்டே நீ பாட்டு உன் வேலையை பார்த்துட்டே இரு, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வர வேண்டிய விஷயங்கள்லாம் வந்துகிட்டே இருக்கும். அந்த என்னது 1000 கைகள் சேர்ந்து மறைத்தாலும் ஆதவனை மறைக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுபோல் நீ வெற்றி பெறணும் அப்படின்னு நினச்சிட்டேன்னா அது வந்து நீ உன்னோட நம்பிக்கை தான், உன்னுடைய திட்டமிடுதல் தான் அதுக்கு ரொம்ப முக்கியம். யாருமே உங்களை ஸ்டாப் பண்ண முடியாது. இது நான் மனப்பூர்வமாக புரிஞ்சு கொண்ட விஷயம். இந்த இடத்துல எனக்கு ஒரு ஜென் கதைகளே நம்பர் 1 கதைன்னா இப்போ நான் சொல்கிறது, இது ஏற்கனவே வேற ஒரு மாதிரி சொல்லியிருக்கேன் லாங் பேக்கு டிவியில். இப்போ நான் வந்து அதை கொஞ்சம் ஃபுல் ஃப்ளெஜ்டாக சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா இது என் வாழ்க்கையோட தொடர்புடைய விஷயம். உங்களுக்கும் இது வந்து பெரிய அளவில் தொடர்பு படுத்திக்க முடியும் இந்த விஷயத்தை. நீங்கள் இனிமேல் ஃப்யூச்சரில் ஏதாவது ப்ராப்ளம் வருது, ஏதாவது ஒரு இடத்துல வந்து இது இந்த கதையை நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா, உங்கள் லைஃப்பில் அப்ளை பண்ணிங்கன்னா எந்த இடத்துல ப்ராப்ளம் வந்தாலும் அந்த ப்ராப்ளத்தை நீங்கள் வெற்றி கொள்வீர்கள். முதல்ல ஃபேஸ் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் அதில் வெற்றி தோல்வி போன்ற விஷயங்கள்லாம் அதுக்கு அடுத்தது நிச்சயமாக வெற்றி தான் கிடைக்கும். அப்போ அந்த கதையில் என்னென்னா, ஒரு ஒரு அரசர் அவர் கிட்டத்தட்ட இறக்க போகிறார். அப்போ அந்த அவங்க பையன்கிட்ட கொடுத்து இளவரசர் கூப்பிட்டு, இந்த ராஜ பரிபாலனம் ஒன்றும் கிடையாது, நீ போய் இந்த ஜென் குருவை போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லுவார். எதுக்கு அவரை போய் நான் பார்க்கணும் அப்படின்னும் போது, அவர்கிட்ட சில விஷயங்கள் இருக்குது, குறிப்பாக தியானம் நீ கற்றுக்கணும். என்ன தியானம் என்ன கற்றுக்கிறது என்ன இருக்குது, கண்ண முன்னே தியானம் அவ்வளோதானே அப்படின்னும் போது, இல்லை நீ போ, அவரை உன்னை வழிகாட்டுவார். நீ கற்றுக்கிட்டு வந்துட்டு நீ அந்த அவருடைய தியானத்தை நீ கற்றுக்கிட்டேன்னா என்னுடைய உயிர் வந்து மகிழ்ச்சியாக பிரியும், எனக்கு அந்த துக்கத்தை கொடுத்துறாத நீ கற்றுக்காம அப்படின்னு சொன்ன உடனே இவன் அப்பா சொன்னால் ஏதோ கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சி அந்த குருவை போய் பார்க்குறான். குருவை போய் பார்த்தோன்னா ஒரு வாரம் அப்படியே போயிட்டுருக்கு. குரு எதுவும் பேசலை. ஒரு சில மாதங்கள் சென்ற பின் குருக்கிட்ட கேட்குறா, எனக்கு ரொம்ப அவசரம், எங்கள் அப்பா உயிருக்கு போராடிட்டு இருக்காரு, என்கிட்ட வந்து இந்த மாதிரி இது கற்றுக்கணும், வந்து உங்கள்கிட்ட தியானம் கற்றுக்கணும் அனுப்பிச்சாரு, நீங்கள் பாட்டு எழுந்துக்கிறீங்க தூங்குறீங்க உங்கள் வேலையை பார்க்குறீங்க, எனக்கு எப்போ சொல்லிக் கொடுக்க போகிறீங்கன்னு போது அவர் சொல்லுவார், அதாவது ஜென் தத்துவத்தில் அடிப்படையே அவசரப்படக்கூடாது, பொறுமை ரொம்ப முக்கியம். நீ இது மாதிரிலாம் அவசரப்பட்டனா வேறு ஏதாவது ரோட்டில் எவனா சாமியாக இருப்பான், இந்த காலில் ஒரு 10 மந்திரம் சொல்லு, சாயந்தரம் 10 மந்திரம் சொல்லுவான், நீ சொல்லு அவனுக்கு முக்தி கிடைச்சிருன்னு சொல்லுவான். அதை நம்பிட்டு கடைசி வரைக்கும் நீங்கள் பண்ணிட்டு இருக்கணும், உனக்கு முக்தியும் கிடைக்காது ஒன்றும் கிடைக்காது, நீ வெட்டியாக தான் இருப்பேன், வேணா அதை வந்து நான் அனுப்பணும்னு ஆசைப்படுறியா, அப்படி அது போல் ஆள்கிட்ட ஒரு போலி குருக்கிட்ட அனுப்பணும்னு ஆசைப்படுறியானோடனே, அதெல்லாம் வேணாம், எங்கள் அப்பா அங்கே போனால் திட்டுவார், நான் உங்கள் கூட இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு 3 வருடங்களுக்கு மேலாக அந்த குருவுக்கு பணி செஞ்சுட்டே இருப்பார் அந்த இளவரசர். இவன் கிட்டத்தட்ட மறந்துடும், அப்பான்ற ஞாபகமே இருக்காது. அவருக்கு துணி துவைச்சி போடுறது, கழுவுறது, பெருக்கிறது எல்லா வேலையும் தான் பண்ணுவான். ஒரு திடீர்னு ஞாபகம் என்னடா அது 3 வருஷம் ஆச்சு, இவர் ஒன்றும் வாயை திறக்க மாட்டான்னு சொல்லிட்டு வேறு வழியே இல்லை, கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டு போய் கேட்பார், குருவே இது மாதிரி எங்கள் அப்பா அங்கே உயிருக்கு போராடுறாரு, நான் வந்து உங்கள்கிட்ட கேட்டது ஒரு உதவி தான், ஒரு தியானம் சொல்லிக் கொடுங்கன்ட்டு, நான் ஒரு நாட்டோட இளவரசன், எனக்கு கடமைகள் இருக்குது,
ஆனால் எனக்கு எதுவுமே சொல்லிக் கொடுக்க மாட்டீங்களே அப்படின்னும்போது, அப்போ அந்த குரு சொல்லுவார், நீ மறுபடியும் அப்படியே தான் இருக்க, அவசரப்படுற, இந்த அவசரம் சரியில்லை, சரி இருந்தாலும் நீங்கள் கேட்டுட்ட, சரி நம்ம அடுத்த வாரத்தில் தான் அந்த வகுப்பு ஆரம்பிப்போம்னு சொல்லிட்டு வகுப்பு ஆரம்பிப்பார். நீ இன்னைக்கு போய் கோயிலில் வந்து பெருக்கு அப்படின்னு சொல்லுவார். கோயிலில் பெருக்கும்போது மரக்கத்தியால் அவனை குத்துவார். அவன் எதிர்பார்க்காத தருணத்தில் இவனுக்கு வலி தாங்க முடியாது. ஏன் குருவே குத்துனீங்கன்னு கேட்பான். நீ அலர்ட்டாக இருக்கணும், விழிப்புணர்வோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரி ஒரு 3 மாதம் போட்டு நரக வேதனை. இவன் வந்து திடீர்னு எங்கேயாவது வேலை செஞ்சிருப்பான், டமால் பின்னாடி வந்து குத்துவார், முதுகில் குத்துவார், வயிற்றில் குத்துவார், காலில் குத்துவார், மண்டையில் அடிப்பார். அதுக்கப்புறம் ஒரு 3 மாதம் கழிஞ்ச பிறகு அந்த சீலனுக்கு, அந்த இளவரசனுக்கு தெளிவு கிடைச்சிடும். அவர் பூனை போல் நடந்து வருவார். அவருடைய அந்த காலடி தடத்தை வந்து அவன் கரெக்டாக கணிச்சிடுவான். அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் அந்த குரு அடிக்க வரும்போது இவன் தப்பிச்சிடுவான். ஒரு வாட்டி கூட குத்து வரும்போது, மரக்கத்தியால் குத்து வரும்போது இவன் குத்துப்படலை. அதுக்கப்புறம் அப்போ குரு சொல்லிடுவார், நீ முதல் பரீட்சையில் பாஸ் ஆகிட்ட, உனக்கு 2வது பரீட்சை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரி குருவேன்னு சொல்லுவான். 2வது பரீட்சைக்கு என்ன அடிப்படைன்னா, நீ தூங்கும்போது உன்னோட கதவை திறந்து வச்சுட்டு தூங்கு. ஏன் குருவேன்னு, நான் எப்போ வேணாலும் வந்து உன்னை அடிப்பேன், செம்மடி அடிப்பேன் அப்படின்வார். சரி அப்படின்வான். அடி பின்னி எடுத்துருவார், பின்னி படலை எடுத்துருவார். அடினா அடி, அது போல் அடி விடுவான் அவனுக்கு தூங்கும்போது. அவன் யோசிப்பான், இந்த கிழவன் வந்து 2 மணி நேரம் தான் தூங்குவான், இவன் வயசானவன், நம்ம வந்து இளவஞ்சர், நம்ம 8 மணி நேரமாக தூங்குவோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிப்பான். அப்புறம் வந்து அவனுக்கு தெரியும், இவர் எதுவும் மடத்தனமாக எதுவும் பண்ண மாட்டார், இவர் சொல்கிறது ஏதோ காரணம் இருக்குது. அப்போ அப்படி சொல்லிட்டு அதில் ஒரு 2-3 மாதம் போனதுக்கப்புறம் குரு வந்து வரும்போதே இவன் கண்டுபிடிச்சிடுவான். இவர் அவன் அடிக்க வரும்போது, குருவே நான் விழிப்புடன் தான் இருக்கின்றேன் அப்படின்னு சொன்னோடனே அவர் போயிடுவார். ஸோ இது ஒரு மாதம் இது மாதிரி நடந்தோடனே அவன் குரு சொல்லிடுவார், நீ 2வது பரீட்சை தேறிட்ட, அவ்வளோதான். நான் குருவன் கையில் 3வது கடைசி பரீட்சை இருக்கு அப்படின்னோடனே என்ன அப்படின்னு சொல்லி கேட்பான். இப்போ நான் முதல்ல மரக்கத்தியில் வந்து உன்னை குத்தினேன், 2வது வந்து உன்னை அடி பின்னி எடுத்துட்டேன், கட்டையை வச்சு குச்சியை வச்சு, 3வது கூர்மையான வாளால் உன்னை குத்துவேன், அது உண்மையான வாள், ஸோ நீ கவனமாக இருக்கணும் அப்படின்னோடனே இவன் பயந்துருவான். அதுக்கப்புறம் எப்படி தூங்க முடியும்? அப்போ 24 மணி நேரமும் விழிப்புணர்வு தான். ஏன்னா குரு எப்போ வருவார், எப்போ என்ன பண்ணுவார், எப்படி குத்துவாருன்னு தெரியாது. ஏன்னா மரக்கத்தினா அதோட சராய்ப்போட போயிடுச்சு, மருந்து இருந்து போட்டு நம்ம ஒப்பேத்தியாச்சு, இது குத்துனா நம்ம உயிர் போயிடும்னா அவன் 24 மணி நேரமும் விழிப்புணர்வுன்னு இருக்க ஆரம்பிச்சிடுவான். குரு பார்ப்பார். ஒவ்வொரு முறை குரு வரும்போதும் அவன் வந்து கண்டுபிடிச்சி அவன் அதில் வந்து அந்த குத்தில் மாட்ட மாட்டான், தப்பிச்சிடுவான். குருவுக்கும் மகிழ்ச்சி, நீ வந்து நீ எல்லா தேர்வுலையும் வந்து தேர்வாயிட்ட, உனக்கு வந்து A++ கேட்டகரியில் பாஸ் ஆகிட்ட, ஸோ அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட், நீ இனிமேல் போய் உங்கள் அப்பாவை போய் பாரு, நீ தான் வந்து பெஸ்ட் ஸ்டூடெண்ட் ஆஃப் திஸ் இயர் அப்படின்னு சொல்லி குரு சொல்லுவார். இவனும் வந்து மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு கிளம்பணும். இவன் கிளம்பும்போது எல்லாத்தையும் பரிவாரங்களாம் அவனை கூட்டு போக வந்துருக்கும். இவன் வந்து அங்கே குரு உட்காந்துருப்பார் மரத்துக்கு கீழே. இவனுக்கு ஒரு ஆசை, இந்த குரு நம்மளை போட்டு அடின்னு அடித்தானே, இவனை ஒரு வாட்டியால் அடிச்சுட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு மரத்துக்கு பின்னாடி நின்று ஒரு கத்தியால் அவனை குத்த வரணும். அந்த குருவை குத்துறதுக்கு அவன் ட்ரை பண்ணுவான், திங்க் பண்ணிட்டு இருப்பான். அந்த மரத்துக்கிட்ட பின்னாடி கத்தியை வச்சுட்டு நிற்பான். குரு சொல்வார், இளவரசே வாருங்கள், என்னை எதற்கு கத்தியால் குத்த போகிறீங்க, நான் மிக வயதானவன், உங்கள் குரு அது பெரிய பாவம் அப்படின்னோடனே இவன் அசந்து போயிடுவான். என்ன குருவே, நான் பின்னாடி நிற்கிறது எப்படி தெரியும், இது எப்படி சாத்தியம், இது நான் உங்களுக்கு என் கையில் கத்தி இருக்கின்றதே உங்களுக்கு கணிச்சிருக்க முடியாது, ஏன்னா நான் உங்களுக்கு நேர் பின்னாடி இருக்கேன், 100 அடிக்கு பின்னாடி இருக்கேன், எப்படி கணிச்சிங்க அப்படின்னும்போது அதுதான் வந்து 100% விழிப்புணர்வு நிலை அப்படின்னு சொல்லி அந்த குரு சொல்வார். அப்போது இந்த கதையோடைய அந்த ஃபைனல் டச் என்னென்னா, அவர் அந்த இவனுக்கு சொல்லுவார், அந்த இளவரசனுக்கு, ஒரு நாள் உண்மையிலே நீ மிகவும் விழிப்புணர்வு அடையும் போது சொல்லாததும் கேட்கும், நீ சொன்னது மட்டும் இல்லை சொல்லாததும் கேட்கும், முன்பெல்லாம் என்னுடைய காலடி ஓசையை உன்னால் கேட்க முடியாது, பின் கவனமாக இருந்து அவற்றை நீ ரொம்ப தெளிவாக கேட்க ஆரம்பித்தாய், முன்பெல்லாம் எனது காலடி சத்தத்தை உனது தூக்கத்தில் உன்னால் கேட்க முடியாமல் இருந்தது, ஆனால் இப்போது தூங்கி கொண்டிருக்கும் போது கூட என்னுடைய காலடி ஓசை உனக்கு நன்றாக கேட்கின்றது, நன்றாக நீ உன்னால் கேட்க முடியும்.
அதே போல் ஒரு நாள் உனக்கு தெரியும், உன் மனது அமைதியாக மௌனத்தில் இருக்கும்பொழுது உச்சரிக்காத வார்த்தைகளையும் உன்னால் கேட்க முடியும். பேசாத வார்த்தைகள் கூட உன்னால் கேட்க முடியும். சொல்லப்படாத எண்ணங்களையும் உன்னால் புரிந்து கொள்ள முடியும், படிக்க முடியும். உள்ளுணர்வை தெரிந்து கொள்ள முடியும். உள்ளுணர்வை உன்னால் நிச்சயமாக தெரிந்து கொள்ள முடியும். உணர்வுகளை அறிந்து கொள்ள முடியும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். அது உனது முயற்சியினால் அல்ல. நீ ஒரு கண்ணாடி போல மாறிவிடுவாய், அதனால் பிரதிபலிப்பாய், அவ்வளவே அப்படின்னு சொல்லி அந்த குரு சொல்வார். இதுதான் நான் கற்றுக்கிட்ட விஷயம். நீங்களும் கற்றுக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். அதாவது நான் இந்த அளவுக்குலாம் நான் டேலண்ட்டுன்னு சொல்ல மாட்டேன். அட்லீஸ்ட் ஃபஸ்ட் லெவலில் பாஸ் ஆன ஒரு ஸ்டூடெண்ட்டை தான் நான் சொல்கிறேன். விழிப்புணர்வு என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லா நேரத்திலும் நீங்கள் விழிப்புணர்வுன்னு இருக்கணும். எல்லாத்தையுமே நீங்கள் சில உறவுகளை சந்தேகம் இல்லாமல் நான் பார்ப்பேன். அந்த உறவுகள், அதில் சில உறவுகள் என்னை ஏமாத்திருக்கு, என் முதல குத்திருக்கு. நான் இப்போ சொன்ன முதல் மனிதர் ஒரு கதை சொன்னாலே அது முதற்கொண்டு சில உறவுகளை சந்தேகப்பட்டிருக்கேன். அந்த உறவுகள் இன்னி வரைக்கும் என்கிட்ட தொடர்ந்துட்டுருக்கு. அது சிலர் எடை போடுவோம், சிலர் எடை போட மாட்டோம். போட்ட இடங்களும் தப்பாக இருக்கும், போடாத இடங்களும் சரியாக இருக்கும். இது வாழ்க்கை அப்படி தான். இது ஒரு ட்ரையல் அண்ட் எரர் தான். பட் நீங்கள் விழிப்புணர்வுன்னு இருந்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் வராது. எந்த அளவுக்கு நீங்கள் ஒரு அலர்ட் அப்படின்னா டு த கோர் அலர்ட்டாக இருக்கணும், 100% அட்டென்டிவாக இருக்கணும். அது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு நாளில் சாத்தியமாகாது. நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு இப்படி உட்காரதில் நடக்காது. அடிப்பட, உதப்பட, மிதிப்பட தான் உங்களுக்கு அது சத்தியமாக சாத்தியப்படும். அதனால் உங்களுக்கு ஒரு துன்பம் வருகின்றது, ஒரு சங்கடம் வருகின்றது, ஒரு பிரச்சனை ஏற்படுகின்றது அப்படின்னா உடனே நீங்கள் சோர்ந்து போய் ரீல்ஸு, யூடியூப் ஷார்ட்ஸை பார்க்குறத விட்டுட்டு அந்த பிரச்சனையை நமக்கு என்ன பாடத்தை கற்றுக் கொடுத்தது, அதனால் நம்ம என்ன நம்மளை எப்படி நம்ம பெட்டர்மெண்ட் பண்ணிக்கிட்டோன்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கணும். இவன் எப்படி அந்த இளவரசன் மரக்கத்தியால் குத்தப்படும் போது சங்கடப்பட்டானோ, அந்த சங்கடம் தான் அவனை விழிப்புணர்வுக்கு கொண்டு வந்தது. அவன் எப்படி அடி வாங்கி தூக்கத்தில் கூட குரு வரும்போது அவனை அடிக்க வந்தால் கூட அவனால் விழிப்புணர்வு இருக்க முடியும்னா அது காரணம் அந்த சங்கடம் தான், அந்த குரு அடித்த அடி தான். மூணாவது கத்தி பெருசு, உண்மையான கத்தின்னும் போது 24 hours அலர்ட்டு. அப்போ பிரச்சனைகள் உங்களுக்கு உருவாகுது அப்படின்னா அதில் ஏதோ சொல்யூஷன் நோக்கி கடவுள் உங்களை தள்ளுறான்னு புரிஞ்சுங்க. பிரச்சனை கண்டு பயப்படாதீர்கள். பிரச்சனைகள் வேண்டும். நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வாழணும்னா, பிரச்சனையே இல்லை அப்படின்னா நீங்கள் வேலை பார்க்கல, நீங்கள் வெட்டியாக இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் அனைவரும் எல்லா பிரச்சனைகளும் சமாளித்து பிரம்மாண்டமான வெற்றிகளை பெற உங்களுக்கு அந்த என்ன சொல்கிறது, அந்த அலர்ட், அந்த விழிப்புணர்வு என்பது ரொம்ப முக்கியம். நீங்கள் எப்போதும் 100% விழிப்புணர்வு வாழ்ந்து மகிழ்ந்திட நான் வணங்கும் ஆண்டாளை பார்த்துக்கிறேன். சிரிக்க பழகுங்கள், கொடுக்க பழகுங்கள், விழிப்புணர்வு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இந்த அருமையான வாய்ப்பு திருச்செந்தூர் பணிமுக தாய் ஆண்டாளுக்கு நரசிம்மருக்கு மனமார்ந்த நன்றி. ஆடி ஆடி அகம் கரைந்து பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்று வாடி வாடுங்கி வானதிலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நரசிம்மன் திருவடிகளே சரணம். நன்றி, வணக்கம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஸ்ரீராம் ஜெயம் ஸ்ரீராம்.